அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சியோடைய ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இதை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாருங்க. இதுக்கு புள்ளி கூட்டணியில இருக்க மற்ற கட்சிகளோ ஏன் ஈவன் காங்கிரஸ் கட்சியோ கூட அந்த அளவுக்கு பொங்கி எழல. ஆனா தமிழகத்துல ஒரு சிலர் அப்படியே கடல் அலையென பொங்கி எழுந்து விட்டனர். கட்சிக்காரங்கன்னா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ரைட், இது தேர்தல் நேரம், அதனால அவங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுக்கதான் செய்வாங்க அப்படின்னு. ஆனா கட்சி சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கின்னு நாங்கெல்லாம் சமூக ஆர்வலர்கள், பொதுநல போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படியே கொதித்து எழுந்து போய் இதை எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம், எல்லாரும் வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மிட்டாய் மாமாக்கள் வேற கபால் களத்துல குதிச்சுட்டாங்க. வரங்க, இது நாள் வரைக்கும் நாம தான் விலையில்லா ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்குமா போட்டி வரணும்? இப்ப மிட்டாய் மாமாக்கள்லாம் காங்கிரஸ்க்கு அப்படியே ஆலோசனை அள்ளி வழங்குகின்றார்கள். ஆனா அது வரைக்கும் சேவிங் கிரேஸ் என்னன்னா, நண்பர்கள் காங்கிரஸுக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன் அப்படின்னு இது வரைக்கும் என்ன குறை சொன்னது கிடையாது. அஃப்கோர்ஸ் காங்கிரஸ்க்கு போய் யாராவது ஆலோசனை சொல்ல முடியுமா? அதுக்கு பதிலா குட்டி சவுத்துல போய் முட்டிக்கலாம். ஏன்னா என்ன சொன்னாலும் அங்க யாரும் கேட்க போறது கிடையாது. சமீபத்துல வயநாடுல யாரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் போட்டி போடுகின்றார்கள் இல்லையா, அந்த தொகுதியில இருக்க காங்கிரஸ் கட்சியோடைய முக்கிய நிர்வாகி அவர் கபால்னு பாஜகல சேர்ந்துட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்ஆக்சசிபிளா இருக்கார், அவரை பார்க்கவே முடியல அப்படின்னு. அண்ட் அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஆனி ராஜா அவர்கள், அவங்க எந்த கட்சின்னு கேக்குறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதான் அதேதான், கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் எதிர்த்து கடுமையான போட்டி நடத்துகின்றனர். அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லங்க இத்தனை வருஷத்துல அவர் தொகுதி பத்தி, வயநாடு தொகுதி பத்தி பார்லிமெண்ட்ல பேசினதே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள். சரி, இப்படி எல்லாம் சொல்றீங்களா? நாளைக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒருவேளை மெஜாரிட்டி வந்துட்டா அப்போ இந்த மாதிரி கடுமையான போட்டி இருக்குமான? என்ன நீங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? முதல்ல எல்லார் மேலேயும் இருக்க கேஸ் ஏகப்பட்டது இருக்குது, அதுக்காகவாவது ஒத்து போக வேணாமா? இதுதான் நினைக்கிறேன் பிருந்தா காரத் அவர்கள் சொன்ன பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட். சரி, இருந்துட்டு போட்டோம். இதுல சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல வேற புகார் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆர் அட்லீஸ்ட் இந்த பிரதம மந்திரியுடைய பேச்சுக்கு பொங்கி எழுபவர்களை பொறுத்த வரைக்கும் அவனே ஒண்ணுதான் சொல்வேன், யூ ஹேட் இட் கமிங் பால். அதாவது he just paid you back in your own coin. நீங்க செல்லாத நோட்டை கொடுத்துட்டு அதை அவர் திருப்பி கொடுத்தா ஐயோ செல்லாத நோட்டை கொடுக்குறீங்களே அப்படின்னு புலம்பினா பிரயோஜனம் இருக்கா? அதே மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு அப்படின்றது லீகலி அண்ட் டெக்னிக்கலி பார்க்கும்போது அந்த வித்தின் த ஃபோர் வால்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கு. எந்த மாதிரியான வயலேஷனும் இல்லை. அண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த கம்ப்ளைண்ட் போனா உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பிரதம மந்திரி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றது, இண்டிபெண்டா இல்ல, அதனாலதான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்லயே இவங்க சட்ட திருத்தம் கொண்டு கோர்ட்டோட தீர்ப்பையே மாத்திட்டாங்க, அப்படி இப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். பட் எப்படி சார் நீங்க சொல்றீங்க இது லீகலி அண்ட் டெக்னிக்கலி வயலேஷன் இல்லை அப்படின்னு? தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இது சம்பந்தமாக மேபி காங்கிரஸ் கட்சியிலிருந்து கேஸ் கூட போடலாம். அதனால இப்பவே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. அவங்க தரப்புல எவ்வளவு பெரிய பெரிய வக்கீல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எந்த விதமான ஓட்டிங் இல்லாத ஒரு கேஸை ஃபைல் பண்ணட்டுமே. நாம இதுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நாம எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து நிற்கிறோம், ரைட்? ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் இது சுதந்திரமாக இயங்குகின்றதா அப்படின்ற கேள்வி இப்பதான் பெருசா வருதே தவிர இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்ததில்லை. ஆனா அப்போ நிலைமை என்ன இருந்தது? அப்படியே கொஞ்சம் கொசுவத்தி சுத்தி பின்னாடி போவோம், நேத்திலிருந்து போவோமே. இந்த தமிழகத்தின் வாக்குப்பதிவு சதவிகிதம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது அங்க பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல டிலே ஆனது, இல்லை ஏதோ கொஞ்சம் சரியில்லாத தகவல்கள் வித் எரர்ஸோட வந்திருக்கு, அதனால இப்படி டவுன்வர்ட் ரிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கினா
ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு நடக்கும் தேர்தல் அப்படின்றது இது முதல் தேர்தல் கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல் நடந்தாச்சு. 2019, அதுக்கப்புறம் 21, அதுக்கப்புறமா வந்து பஞ்சாயத்து தேர்தல்லாம் நடந்திருக்கு. அண்டு இந்த தேர்தலில் பங்கு பெற்ற அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு 2 வருஷத்துல புதுசா அப்பாயின்மெண்ட் ஆகி இப்பதான் சார் அவங்க சர்வீஸுக்கே புதுசு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பல தேர்தல்களில் அனுபவம் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படியே இல்ல ஃப்ரெஷர்ஸ் ஏதோ 1%, 2%, இல்ல 10% கூட ஃப்ரெஷர்ஸ்னே வச்சுக்கலாமே. இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ரிகரஸ் ட்ரைனிங் இருக்கு. என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஓட்டிங் மிஷின் கெட்டு போச்சுன்னா அதை எப்படி டீல் பண்றது முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பக்காவா ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புறாங்க. அதனால அரசு ஊழியர்கள் அவங்க மேல பழிய போடுறது சரியா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசு ஊழியர்களை வச்சுதான் இத்தனை வருஷமா தேர்தல் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி டவுன்வர்ட் ரிவிஷன் அப்படின்றது நடந்ததில்லை, நாமும் பார்த்ததில்லை. நம்ம நேற்றுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பிறகு 1-2% மேல போகுமே தவிர குறைந்தது கிடையாது. ஆனா இந்த தடவை ஏகப்பட்டது குறைந்து இருக்கின்றது. சோ என்ன நடந்தது, எந்தெந்த இடத்துல தவறு நடந்தது, எத்தனை மணிக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, அதுல எங்கெங்கிருந்து தவறு வந்தது, இப்படின்ற விஷயத்தை எல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் அது கடமை. அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னா மக்கள் முகத்துல அந்த ஒரு கேள்விக்குறி அப்படின்றது ரொம்ப நாளைக்கு தொங்கிட்டே தான் இருக்கும், இந்த மை அழிஞ்ச பின்னாடியும். அடுத்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார், பேட்டி கொடுத்திருந்தாருங்க. அதுல கேட்கறாங்க, இந்த மாதிரி பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இல்ல ஒவ்வொரு வருஷமும் தான் இந்த ரிவிஷன் அப்படின்றது வந்து நடந்துட்டு வருது அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காருங்க. ஆனா அதுல பத்திரிகையாளர்கள் கேட்காத கேள்வி, அதற்கு அந்த அதிகாரியும் சொல்லாத பதில் என்ன அப்படின்னா, இப்போ புதுசா ஒரு 18 வயசு ஆயிடுச்சு பேர் சேர்க்கணும்னா அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மாத்தணும் அப்படின்னாலும் அந்த வாக்காளர் தான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாரு. டெலிஷன், அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பமாகின்றது, யார் டிசைட் பண்றாங்க? இந்த எலக்டோரல் ரோல்ல இந்த பெயரை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன, அந்த ப்ராசஸ் எப்படி நடைபெறுகின்றது அப்படின்றத ஒரு பத்திரிகையாளரும் கேட்கவில்லை. இதுதான் வந்து இன்னைக்கு பெரிய ரகசியமாக இருக்கின்றது. அதனால சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டெல்லியில இருக்காங்க, சன்சத் மார்க்னு நினைக்கிறேன், ஆமா, அவருக்கே ஆர்டிஐ அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அநேகமா நாளைக்கு பண்ணிடுவேன். ஸோ வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்குவதற்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க, இதுதான் மக்களுக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். ஆனா இன்றைக்கு பாஜகவை குறை சொல்லும் இதே புள்ளி கூட்டணி கட்சிகள் எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க இந்த பாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வரலாறு முக்கியம். அமைச்சருக்கு மட்டும் இல்ல, மக்களாகிய நமக்கும் தான். 1988 உதம்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது. அதுல பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் பேந்தர்ஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியின் தலைவரான பீம் சிங், அவரை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். 1941 பிறந்தவர். அவர் வந்து பாரத்லா லண்டன்ல முடிச்சவர், வெளிநாடுகள்ல சட்ட பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியராக பணிபுரிந்தவர். அவருக்கு பாத்தீங்கன்னா 32 வயசுலயே 1973 காங்கிரஸ்ல என்ன பண்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு அந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பதவியில நியமிக்கிறார்கள். இந்திரா காந்தி அவர்கள் தான் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்றீங்க இந்த பதவிக்கு. ரொம்பவே ஆக்டிவா இருக்கவர் ஒரு அரசியல்ல அந்த காலகட்டத்துல. ஆனா 1982 காங்கிரசுடன் கருத்து வேறுபாடு. அப்பதான் வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் பேந்தர்ஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்றார். பல வருடங்கள் அவர் தான் அதுல தலைவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 1988 பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ரிசல்ட் கிட்டத்தட்ட 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு அந்த கவுண்டிங் நடக்கிற இடத்துல அறிவிப்பு கொடுக்குறாங்க.
ஆல் இண்டியா ரேடியோல நியூஸையும் போட்டுடுறாங்க. ஆனா என்ன நடந்ததோ தெரியலங்க, திடீர்னு அவருக்கு அந்த ஜெயிச்ச உடனே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் இல்லையா, அதை நிறுத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடக்குது. இவரு ஜெயிச்சது அப்படின்றது மாறி போயிட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முகமது அயூப் கான் அவர் வெற்றி பெற்றதா தேர்தல் அதிகாரி அறிவிக்கின்றார். இதை எதிர்த்து பெரிய போராட்டம் எல்லாம் பண்றாங்க. பீம்சிங் அவர்கள் என்ன பண்றாரு, வாஜ்பாய் அவர்களுடன் சேர்ந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸுக்கு முன்னாடி போராட்டத்தில் பங்கெடுக்கின்றனர். அதுக்கப்புறம் கோர்ட்லயும் கேஸ் போடுறாருங்க. கேஸ் நடக்குது. 4 வருஷம் கழிச்சு அக்டோபர் 1992 தீர்ப்பு வருகின்றது. இந்த மாதிரி அவங்க முகமது அயூப் கான் ஜெயிச்சார்னு சொன்னது செல்லாது, அந்த தேர்தல்ல கவுண்டிங்ல பீம்சிங் தான் ஜெயித்தார். இப்ப இதுக்கு யார காரணம் சொல்லுவீங்க? எப்படி நடந்தது இது? ஜெயிச்சார்னு சொல்லி அந்த கவுண்டிங் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஆல் இண்டியா ரேடியோலயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு ரிசல்ட்டையே மாத்தி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ எப்படி எல்லாமே இண்டிபெண்டா நடந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்மள நம்ப சொல்றாங்களா? பீம்சிங் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு காரணம் சொன்னார். ராஜீவ் காந்தி அப்ப மத்தியில ஆட்சியில இருக்காரு, அந்த பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க ஃபரூக் அப்துல்லா, அவங்க 2 பேருக்கும் நான் ஜெயிக்கிறது பிடிக்கல, அதனால தான் வந்து அவங்க பிரஷர் பண்ணி அதிகாரிகளை மிரட்டி இந்த மாதிரி ரிசல்ட்டையே மாத்திட்டாங்க அப்படின்னாரு. ஆனா 92ல இவர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தும் இவரால் எம்பியா ஃபங்க்ஷன் ஆக முடியவில்லை. ஏன்னா அந்த பாராளுமன்றம் அதுக்கப்புறம் 89, 91 தேர்தல் வந்துருச்சு. சோ தேர்ந்தெடுக்கப்பட்டும் எம்பியாக பணியாற்ற முடியாமல் போனவர் பீம்சிங் அவர்கள். அவரு எப்பேற்பட்டவர் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈராக்ல வந்து சதாம் ஹுசேன் அவருக்கு எதிராக சும்மா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு விசாரணை அப்படின்னு நடத்துறாங்க. ஆனா அந்த விசாரணையிலும் தன்னை ரெப்ரசன்ட் பண்றதற்கான அந்த டீம் ஆஃப் லாயர்ஸ் அதுல பீம்சிங் வரணும் அப்படின்னு சதாம் ஹுசேன் ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த அமெரிக்க தரப்புல அதை ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இன்டர்நேஷனல் லெவல்ல எப்பேற்பட்ட ஒரு டேலண்டட் லாயரா அவர் இருந்திருக்கார் அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா? இவங்க தான் சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமாக செயல்படவில்லை அப்படின்னு. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை அப்படின்வாங்க. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல? இதுல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனர் அந்த நியமனத்துல வந்து கோர்ட்டு தீர்ப்பையே மாத்தி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? இப்போதைக்கு பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ், இந்த குழு இவங்க தான் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கும் குழுவாக செயல்படுவார்கள். எது வரைக்கும் அப்படின்னா இது சம்பந்தமாக அரசு ஒரு சட்டம் கொண்டு வரும் வரையில். இதுதான் அந்த தீர்ப்பு. ஸோ அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இல்ல நீங்க கேக்குறீங்களே, என்னங்க சிஇசி அப்பாயிண்ட் பண்ணும்போது அரசாங்கமே அவங்க தான் மெஜாரிட்டி, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அவங்க சைட்ல 2 பேர் இருக்காங்கன்னா கரெக்டுங்க. ஜெயிச்சு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணணும். சரி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனருக்கு இவ்வளோ மல்லு கட்டுறீங்களே, மாநிலங்கள்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் அது எப்படி நடக்குது? அதை பத்தி யாருமே எதுவுமே கேட்கறது கிடையாது. இதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். இதுல ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் அந்த பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்னு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க எந்த நேரத்துல என்ன மாதிரி சட்டம் கொண்டு வருது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அதாவது நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க, அந்த மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை உள்ள போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்க பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் சொன்னா அப்ப அவங்கள உள்ள போட முடியாது. சரி, அப்ப நீங்க எதிர்கட்சியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரவே முடியாது. ஊழல் பண்ணவங்க எல்லாம் உள்ள போய்த்தான் ஆகணும். அதனால எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு ஆர்கியுமெண்ட் ஆகலாம். ஆல் சடன் டன் ஒண்ணு மட்டும் நிச்சயம் நண்பர்களே, ஒருவேளை புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாதிரி மேக்கே தாத்துவில் அணை கட்டப்படும். இப்போ சித்தராமையா அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது, எங்களுக்கே தண்ணி இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ இது ஒண்ணு நடக்கும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி சிறையில் இருக்கும் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் அவங்க மேல போட்ட கேஸ் எல்லாம் பொய் கேஸ் அப்படின்னு முடிவு பண்ணி ஒருவேளை அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவது உறுதி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுலயும் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா எஃப்ஏடிஎஃப்ல வந்து நம்மள கிரே லிஸ்ட்ல போட்டுருவாங்க, பாகிஸ்தான் மாதிரி. அது ஒரு சிக்கல் இருக்கின்றது. அடுத்தது மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க வந்து ஏராளமான இடம் சும்மா கிடக்குது இல்ல, ரஷ்யா மாதிரி ஆள் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு நிற்கிறோம். கரெக்ட். அதனால மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க கொள்கையை நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கின்றது. 2016 அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட 25,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது 23 லட்சம் பேரோ என்னவோ அப்பியர் ஆனதா சொல்றாங்க. அந்த செலெக்ஷன் முழுக்கவே காசு வாங்கிட்டு ஊழலின் அடிப்படையில் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அத்தனை அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000 அப்பாயின்மெண்ட். இதுல டீச்சர்ஸும் இருக்காங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃபும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா அவங்க சம்பளம் வாங்கியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் 4 வாரத்துக்குள்ள திருப்பி கட்டணும்னு கோர்ட்டு உத்தரவு கொடுத்திருக்கின்றது. இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி சார் அவங்க திருப்பி கொடுப்பாங்க? லட்ச லட்சமா கொடுத்துதானே இந்த வேலைக்கு வந்துக்கிறாங்க. அதனால வசதி படைத்தவர்கள் தான் இந்த மாதிரி ஊழல் பண்ணி காசு கொடுத்து வேலைக்கு வந்திருக்காங்க. சோ திருப்பி கட்டுன்னு சொன்னா அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அதை வாங்கின்னு வேலை கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல மந்திரிகள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்களா? மேபி இந்த 25,000 யாராவது போயிட்டு கோர்ட்ல கேஸ் போடலாம். இந்த மாதிரிங்க அவர் வாங்கிக்கினாரு, இப்ப எங்க சம்பளத்தை திருப்பி கட்டு அப்படின்னா அவர் வாங்கின காசை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கூட யாராவது ட்ரை பண்ணலாம். அது இல்லைன்னா சொல்லாதீங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கட் பண்ணி கட்சி நிர்வாகிகள் இதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கும் போது அதுல வந்து கட்டிங் வாங்கிக்கிறது 10%, 20% அப்படின்னு. இதை திருப்பி குத்துருங்கோ, வாங்காதீங்கன்னு சொன்னா கூட ஒரு முட்டு கொடுக்கலாங்க. ஆமாங்க, மக்களுக்கு சேவை செய்வதில் ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு. ஆனா திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னாலே இட்ஸ் அ லோடட் ஸ்டேட்மெண்ட். அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அப்படின்றத மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சி தலைவியாகவும் முதலமைச்சராகவும் அக்செப்ட் பண்ணினுக்கிறாங்க. அது உண்மைன்னு ஒத்துக்கினாலதான் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கரெக்டா? இதையும் இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருந்தது. ஒரு பத்திரிகையாளராவது அவங்க கிட்ட போயிட்டு, நாங்க இதெல்லாம் சரியாங்க, ஜனங்க கிட்ட காசு வாங்குறாங்க, அதை வேற நீங்க ஓப்பனா திருப்பி கொடுன்னு சொல்றீங்களா அப்படின்னு இதுவரைக்கும் ஒருத்தரும் கேட்டதா எனக்கு தெரியல. இவங்க தான் வந்து நாட்டை காப்பாற்ற போறாங்களாம். ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டவனால கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.